அவ்ளோ அழகா இருக்கும். ஆனா அந்த ஒவ்வொரு பூக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் கோட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அந்த ரகசிய குறியீட்ட உடைச்சு ஒரு பூவ பார்த்த உடனே அது எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போகலாம். முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் புகையில. இந்த 3 செடியும் பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாதிரி தானே இருக்கு. ஆனா தாவரவியல் படி இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த செஷன் முடியும் போது இதுக்கான பதில நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. அந்த கேள்விக்கான பதில் இந்த மலர் சூத்திரத்துல, அதாவது ஃப்ளோரல் ஃபார்முலால தான் ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு பூவோட கைரேகைன்னு கூட சொல்லலாம். இந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கேனா கேலிக்ஸ், அதாவது பூவோட வெளிப்பக்கத்துல இருக்கிற பச்சை நிற இதழ்கள். சீனா கொரோலா, அதாவது பூவோட கலர்ஃபுல்லான இதழ்கள். ஏனா ஆண்ட்ரோசியம், அதாவது மகரந்தத்தாள். கடைசியா ஜீனா ஜைனோசியம், அதாவது சூலகம். இதுதான் நம்ம கத்துக்க போற ரகசிய மொழியோட ஏபிசிடி. சரி, நம்மளோட சீக்ரெட் கோட் மிஷனை டைகாட் குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபேபேசி மற்றும் பிராசிகேசி குடும்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஃபேபேசியே. இது நம்ம பட்டாணி, அவரை எல்லாம் இருக்கிற குடும்பம். இந்த டேபிள்ல ஜைகோமாஃபிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பூவை ஒரே ஒரு டைரக்ஷன்ல வெட்டினா மட்டும்தான் 2 சம பாதியா பிரிக்க முடியும். ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் வெக்ஸிலரி ஆஸ்டிவேஷன். இது அந்த பூவோட இதழ்கள் அடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பெஷலான முறை. இது இந்த குடும்பத்தோட தனித்துவமான அடையாளம். இப்போ இந்த ஃபேமிலியோட ஃப்ளோரல் ஃபார்முலாவை பாருங்க. முதல்ல இருக்கிற பர்சன்டேஜ் சிம்பிள் நாம இப்போ பார்த்த ஜைகோமாஃபிக் தன்மையை குறிக்குது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த ஏ 9+1. இதுக்கு டயாடெல்பிஸ் கண்டிஷன்னு பேரு. அதாவது மொத்தம் இருக்கிற 10 மகரந்த தாள்கள்ல 9 ஒன்னா ஒரு டீமாவும் 1 மட்டும் தனியாவும் நிக்கும். ஒரு கிரிக்கெட் டீம்ல 10 பேர் ஒன்னா நின்னுக்கிட்டு கேப்டன் மட்டும் தனியா நிக்கிற மாதிரி. இது ஃபேபேசிய குடும்பத்தை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் க்ளூ. இந்த குடும்பத்துல வர முக்கியமான செடிகளை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த சார்ட். இது ஒரு சூப்பர் ஷார்ட்கட். பாருங்க, பருப்பு வகைகள், எண்ணெய், சாயம்னு ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் கீழே என்னென்ன செடிகள் வருதுன்னு அழகா கொடுத்துருக்கு. பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபேபேசியே எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு குடும்பத்தை பார்க்கலாம். பிராசிகேசி, அதாவது கடுகு குடும்பம். ஃபேபேசிய பூவுல 5 இதழ்கள் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். ஆனா பிராசிகேசில சிலுவ மாதிரி 4 இதழ்கள் தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு குரூசிஃபார்ம்னு பேரு. அதே மாதிரி மகரந்த தாள்கள் ஃபேபேசியல 10 இருக்கும், 9+1 அமைப்புல. ஆனா பிராசிகேசில 6 தான் இருக்கும். அதுலயும் 4 நீளமா 2 குட்டையா இருக்கும். இதுக்கு டெட்ராடைனமஸ்னு பேரு. அடுத்ததா நாம இன்னும் 2 முக்கியமான டைகாட் குடும்பங்களை பார்க்க போறோம். இதுல தான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட புதிர்க்கான விடையும் இருக்கு. வாங்க, சொலனேசிய மற்றும் மால்வேசிய குடும்பங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம புதிரில் இருந்த தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் இந்த சொலனேசி குடும்பம் தான். இத உருளைக்கிழங்கு குடும்பம்னு சொல்வாங்க. இதோட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? கத்திரிக்காயோட தலையில ஒரு கிரீடம் மாதிரி பச்சை நிறத்துல ஒன்னு இருக்குமே, கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். அதாவது காய் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பச்சை இதழ் உதிராம அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இன்னொரு அடையாளம் எபிபெட்டலிஸ் ஸ்டேமன்ஸ். மகரந்த தாள்கள் எல்லாம் பூவோட இதழ்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் சொலினேசி குடும்பத்தோட ஃபார்முலா. இந்த பிளஸ் சிம்பிள் ஆக்டினோமார்பிக்கு குறிக்குது. அதாவது பூவை ஒரு கேக் மாதிரி எந்த பக்கம் வெட்டினாலும் சமமா பிரிக்கலாம். இங்க K5 C5ல இருக்கிற பிராக்கெட் என்ன சொல்லுதுன்னா, 5 இதழ்களும் ஒன்னா சேர்ந்திருக்கு, பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் G2ல 2 சூலக இலைகளும் இணைஞ்சிருக்கு. இதுதான் இந்த குடும்பத்தோட சீக்ரெட் கோட். அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச செம்பருத்தி பூவோட குடும்பம் மால்வெசியே. இந்த பூவை நல்லா பாத்தீங்கன்னா, நடுவுல ஒரு ஸ்ட்ரா மாதிரி நீளமா ஒரு குழாய் இருக்கும் இல்லையா? அதுதான் இதுல ஸ்பெஷல். எல்லா மகரந்த தாள்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே கட்டையா ஒரு டியூப் மாதிரி உருவாகியிருக்கும். இதுக்கு மானடெல்பிஸ் ஸ்டேமன்ஸ்னு பேரு. இது மால்வெசிய குடும்பத்தோட மிக முக்கியமான ஒரு அடையாளம். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நாம பார்க்க போறது பூக்கும் தாவர உலகத்திலேயே மிகப்பெரிய, ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஒரு குடும்பம். அதுதான் ஆஸ்டரேசி, அதாவது நட்சத்திர குடும்பம். ஆஸ்டரேசிக்கு பெஸ்ட் உதாரணம் சூரியகாந்தி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம பாக்குற ஒரு சூரியகாந்தி பூ உண்மையில அது ஒரே ஒரு பூ கிடையாது. அது ஒரு பூங்கொத்து அபார்ட்மெண்ட் மாதிரி. அதுக்குள்ள நூத்துக்கணக்கான குட்டி குட்டி பூக்கள் இருக்கும். இந்த மொத்த அமைப்புக்கு கேபிச்சுலம்னு பேரு.
அதுல இருக்கிற ஒவ்வொரு குட்டி பூவுக்கும் ஃப்ளோரட்னு பேரு. இது பார்க்க ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதால தான் இதுக்கு ஆஸ்டரேசியன்னு பேர் வந்துச்சு. இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே இருவித்திலை தாவரங்கள், அதாவது டைகாட்ஸ். இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒரு முக்கியமான ஒருவித்திலை தாவர குடும்பத்தை, அதாவது மோனோகாட் குடும்பத்தை பார்க்க போறோம். அதுதான் வெங்காயம், பூண்டெல்லாம் வர லில்லியேசியே குடும்பம். டைகாட்க்கும் மோனோகாட்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை இந்த படம் ரொம்ப அழகா காட்டுது. இடது பக்கம் ஃபெபேசே பூவை பாருங்க. அதோட இதழ்கள் 5 அல்லது 5ஓட மடங்குகள்ல இருக்கும். இதுக்கு பென்டமெரஸ்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா 5ஆம் வாய்ப்பாடு மாதிரி. இப்போ வலது பக்கம் லிலியில்சிய பூவை பாருங்க. இதோட பாகங்கள் 3 அல்லது 3ஓட மடங்குகள்ல இருக்கும். இதுக்கு ட்ரைமெரஸ்னு பேரு. இது 3ஆம் வாய்ப்பாடு மாதிரி. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இப்போ லிலியசே குடும்பத்தோட ஃபார்முலாவை பாருங்க. இங்க கே சிக்கு பதிலா பி அன்னு ஒரு புது லெட்டர் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த குடும்பத்து பூக்கள்ல பச்சை நிற இதழ் எது, கலர் இதழ் எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் ட்வின்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். இந்த அமைப்புக்கு பேரியாந்த்னு பேரு. அதுல இருக்கிற ஒவ்வொரு இதழுக்கும் டி பால்னு பேரு. அதனாலதான் ஃபார்முலால P3+3ன்னு போட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம முக்கியமான குடும்பங்களோட சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா? அப்போதான் கத்துக்கிட்டதெல்லாம் மனசுல நல்லா பதியும். இந்த டேபிள பாருங்க. இது ஒரு சூப்பர் ரிவிஷன் டூல். ஃபெபாசியே, அதாவது பட்டாணி குடும்பம், ஒரு டைகாட். இதுல ஒரே ஒரு சூலக இலை தான், அதான் மோனோகார்பெல்லரி. அடுத்த சொலனேசே, உருளைக்கிழங்கு குடும்பம். இதுவும் டைகாட், ஆனா இதுல 2 சூலக இலைகள் இணைஞ்சிருக்கும், அதாவது பைகார்பெல்லரி. கடைசியா லிலியாசியே, இது ஒரு மோனோகாட். இதுல 3 சூலக இலைகள் இருக்கும், ட்ரைகார்பெல்லரி. 1, 2, 3. எவ்ளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். நாம கத்துக்கிட்டத வச்சு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து பாருங்க. அதோட மகரந்த தாள் எப்படி இருக்கு, இதழ்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. அதோட குடும்ப ரகசியத்தை இப்போ உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பூக்களோட ரகசிய மொழிய கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இது ஒரு ஆரம்பம்தான். நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில இன்னும் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு. அதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கோங்க. தொடர்ந்து ஆராயுங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி. Thank you.